என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, கடந்த ஒரு சில நாட்களாக இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான சோஷியல் மீடியாவில் இந்த மதவெறி கொண்ட ஜாம்பி கும்பல்கள் கடிச்சு கொதறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதற்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறினால் கூட இசை என்பது பொதுவானது, இது எல்லா மக்களுக்கும் பிடித்த ஒரு விஷயம். இந்த துறையில் நாம் மேல்நோக்கி போகக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக நமக்கான வரவேற்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு ஆண்டு காலமாக சங்கிகளை குறித்தோ இந்த மதவெறி பாசிச கும்பல்களை குறித்தோ பெரிய அளவில் விமர்சனமோ பேச்சுக்களை எழுப்பாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு, இருக்கிற இடம் தெரியாமல் கம்முன்னு நம்ம வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆண்டு காலமாக இருந்தார். ஆனால் ஒரு பிபிசி இன்டர்வியூ, அதற்கப்புறம் இன்னைக்கு மதவெறி கும்பல்கள் ஏஆர் ரஹ்மானை கண்டபதி இன்னைக்கு கொதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை குறித்து தான் முழுமையாக பார்க்க போகிறோம். சில நபர்கள் ஏஆர் ரஹ்மான் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அது தவறு. கடந்த 8 ஆண்டுகளில் ஏஆர் ரஹ்மான் செய்த விஷயங்களை பார்க்கும்போது வி ஸ்டாண்ட் வித் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற முடிவுக்கு நாமளே வரக்கூடிய சூழல் வரும். ஸோ இந்த விஷயங்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நம்ம செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, பொதுவாக எல்லா துறைகளிலும் பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு அரசை எதிர்த்து எந்த கட்டத்திலையும் பேச மாட்டாங்க. ஏன்னா தான் வேலைக்கே உழைவைக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஒரு கிரிக்கெட் துறையாகட்டும், ஒரு சினிமா துறையாகட்டும், என்ன துறையாக இருந்தாலும் சரி, இந்த துறையில் பயணிக்கும் போது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இந்த அரசியல் கருத்துக்கள்லாம் பேசாமல் போனோமா, நல்ல முறையில் சம்பாதிச்சோமா, செட்டில் ஆனோமா அப்படிங்கிற அளவில் தான் இருப்பாங்க தவிர, அதை தாண்டி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சில நபர்களுக்கு உதவணுமா அப்படின்னு தான் இருப்பாங்க தவிர, அந்த மக்கள் தன்னை விரும்பக்கூடிய அந்த ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு அரசு ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இன்னல்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஒரு காலம் இந்த விளையாட்டு வீரர்களோ சினிமா துறை சார்ந்தவர்களோ போக மாட்டாங்க, ஒரு சில நபர்களை தவிர. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தவறி ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களுடைய இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் சொல்வது போல் அவர்களுக்கு தலையாட்டி கொண்டு அடிபணிந்து நீங்கள் வாழணும். அப்படி இல்லாட்டி எந்த கட்டத்திலும் அவங்களை விமர்சனம் செய்யக்கூடாது. இது 2 சரியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் புகழுடைய உச்சிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உங்களை தூக்கி எறிந்து மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களை எதிர்க்காத வரை உங்களை எதிர்க்க மாட்டாங்க. அவர்களை எதிர்த்து மக்களுக்காக, உங்களது ரசிகர்களுக்காக, நீங்கள் உங்களது இனத்திற்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து பாரபட்சம் இல்லாமல் தூக்கி எறியக்கூடிய மனநிலை தான் இன்னைக்கு இந்த மதவாத பிஜேபி அரசின் வழியாக இன்னைக்கு எல்லா துறைகளிலும் நடந்துட்டு இருக்கு. அப்படித்தான் சமீபமாக ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஏஆர் ரஹ்மான் இந்த ஃபீல்டுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் ஆகிவிட்டது. இவ்வளவு ஆண்டுகளில் இந்த அளவு எதிர்ப்பு ஏஆர் ரஹ்மானுக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டால் கிடைச்சிருக்காது. ஏன் கிடைக்கலன்னா, ஏஆர் ரஹ்மான் தனது ஆரம்ப காலகட்டங்களில் முஸ்லீம் விரோத படங்கள் இயக்கக்கூடிய சமயத்தில் அந்த படங்கள் தெளிவான முஸ்லீம் விரோத வசனங்கள் மற்றும் கதைகள் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட தான் தொழில்தான் தனக்கு முக்கியம், தொழில் தர்மம் சொல்லிட்டு இசையமைக்கக்கூடிய நபராகத்தான் ஏஆர் ரஹ்மான் கடந்த ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தார். பெரிய அளவில் எந்த விதத்திலும் இந்த பாசிசத்தை குறித்தும் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ குறித்தும் எந்த இடத்துலையும் விமர்சனம் செய்ய மாட்டார். ஏன்னா தனக்கு தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது, தான் தொழிலில் கவனம் செலுத்துவேன். முஸ்லீம்கள் எவன் கொண்டா என்ன பண்ணா என்ன, அந்த படமே எடுத்தாலும் என்ன, நான் மியூசிக் வாசிப்பேன், இசை அமைப்பேங்கிற அளவு தான் ஆரம்ப கட்டத்தில் அவர் இருந்தார். ஆனால் நாளடைவில் அவர் பக்குவப்பட்டு சமீபமாக கடந்த 8 ஆண்டுகளில் முஸ்லீம் விரோத படங்கள் என்னென்ன படங்கள் வருதோ அதில் எந்த படத்திற்கும் இசையமைக்காமல் தான் இவ்வளோ ஆண்டுகள் இருந்தார். 8 ஆண்டுகளாக 8 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அவருக்கு பல ஆஃபர்ஸ் வந்துச்சு. குறிப்பாக எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய படம், கங்கனா ரனாவத். இந்த கங்கனா ரனாவத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் இசையமைப்பதற்கு இவங்களை அழைச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு மதவாத சிந்தனையில் இருக்கக்கூடிய படமாக இருக்கிறதுனால டிஸ்கஷனில் கூட ஏஆர் ரஹ்மான் கலந்துக்கல. அந்த அளவு கடந்த 8 ஆண்டுகளில் பல முஸ்லீம் விரோத படங்களுக்கு ஏஆர் ரஹ்மானை அழைத்தும் கலந்துக்கல. ஒருவேளை ஏஆர் ரஹ்மான் வேலூர் இப்ராஹிம் மாதிரி இருந்திருந்தார்னா அவர் நேராக போய் கலந்து பார்த்தியா மத நல்லிணக்கம், முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தவிர ஒரு முஸ்லீமே சுட்டி காட்டுறாரு, அதுக்கு இசையமைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் புறக்கணிக்க எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தால் கூட இவர் ஒரு அளவு ஸ்டாபிலேஷனாக போயிட்டு இருந்தார். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இவர் பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போன பின்னாடியே இந்த எதிர்ப்புகள் நாளடைவில் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இவருக்கு அதெல்லாம் பழக்கமும் இல்லை, தெரியவும் இல்லை. ஸோ இந்த சூழலில் தான் இவர் பல பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பொதுவாக இவர் தேடி போகிறதில்ல, பட வாய்ப்புகள்லாம் பாலிவுட்லேருந்து தேடி வரும். அப்படி தேடி வரும் சில படங்கள் தேடி வந்து திடீர்னு அது கேன்சல் ஆகி வேறு ஒரு நபருக்கு போயிடும். இது என்னென்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல சில விஷயங்கள் அவருக்கு புரிஞ்சிருக்கு. இங்கே ஒரு பவர் ஷிஃப்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இவருக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தலை, அரசியல்வாதிகள் இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிருச்சு.
இந்த சூழலில் தான் பிபிசி ஆசியா சேனலுக்கு இவர் பேட்டி கொடுக்குறாரு. ஒரு மணி நேரத்துக்கு அதிகமான பேட்டி. ஸோ அந்த பேட்டியில் அந்த ஊடகவியலாளர் பல கேள்வி கேட்குறாரு. அதில் முக்கியமான சில கேள்வி என்னென்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு போனீங்கல்ல, அங்கே உங்களுக்கு சிக்கல்கள் எழுந்துச்சான்னு கேட்கும்போது தான் அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பவர் ஷிஃப்டிங் நடந்திருக்கு, சினிமா துறையை சார்ந்தவர்கள் இல்லாமல் வேறு சில நபர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சங்கிகளுக்கு, இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாரு. பேர் சொல்லலை, பொதுவாகவே மதவாத சக்திகள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாரு. இங்கே அதெல்லாம் நடந்திருக்கு, நான் முஸ்லீம்கிற காரணத்திற்காக புறக்கணிக்கப்பட்டிருக்கேங்கிறாரு. நம்ம இந்த இடத்துல வந்து இவர் வந்து சினிமா துறையில் தான் இருக்கிறாரு, மக்களுக்காக வேடன் போல வந்து களத்தில் இறங்கி போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரா, பலஸ்தீன் விடுதலையில் கலந்துக்கிட்டாரா, இல்லை பலஸ்தீனுக்கு சம்மந்தமான பாடல்களெல்லாம் இயக்கிட்டு இருந்தார். இவர் சாமி பாட்டுக்கு வேறு சில மதங்களுக்காக நல்லிணக்கங்கிற பேரில் எல்லா மதத்துக்கான பாட்டை போட்டார், முஸ்லீம் விரோத படங்களை மியூசிக் அமைச்சாருன்னு சொல்லக்கூடிய இந்த அடிப்படை கருத்துக்களை மட்டும்தான் பேசக்கூடிய நாம் கடந்த 8 ஆண்டுகளாக இவர் எந்தளவு மாறி, நான் சொன்ன மாதிரி பல படங்கள் வாய்ப்புகள் கிடைத்தும் அது முஸ்லீம் விரோத படம், அதாவது ஒரு குறிப்பிட்ட விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய, கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய தவறான கருத்துக்களை கொண்ட படங்களுங்கிறதுக்காக ஏஆர் ரஹ்மான் எவ்வளோ படங்களை புறக்கணிச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் கூட தெரியாமல் இன்றைக்கி முஸ்லீம்களே இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இன்றைக்கி விலகிட்டு இருக்காங்க. இப்போ நாம் இங்கே ஆதரிக்கக்கூடிய நிலை என்னென்னா, கடந்த 8 ஆண்டுகளில் இவர் முஸ்லீம் விரோத படத்தை தவிர்த்து இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்குவ நிலை. அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம அவரை வந்து வி ஸ்டாண்ட் வித் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற சேனலில் நிற்கிறோம். ஸோ அந்த பிபிசி இன்டர்வியூ நடக்குது, அதில் பல கேள்விகள் கேட்கப்படுகிறது, பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. முடிஞ்ச பின்னாடி தான் இந்த கேள்வியெலாம் எடுத்துக்கிட்டு நேரடியாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கி, பாசிசம் எதை பற்றி யாரமான்னு சொல்லலை, இங்கே ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஒரு முஸ்லீமாக தான் அனுபவித்த விஷயங்களை சொன்ன பின்னாடி ஜாம்பிகளை போல விரி கொண்டு சோசியல் மீடியாவுக்குள்ளே இந்த சங்கிகள் வந்து கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள் குதிக்கிறாங்க, கங்கனா ரனாவத் நீலாம் பாகிஸ்தான் போங்கிறாங்க. இன்னும் சில நபர்கள்லாம் வந்து அர்னாப் கோசாமி மதவெறி பிடித்த சங்கி ஊடகவியலாளர் என்ன சொல்கிறான், நீங்கள் வேணால் விளக்கம் கொடுத்து தப்பிக்கலாம், ஆனால் எங்கள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்தியா உங்களுக்கு எந்த அளவு செஞ்சிருக்கும் நினைச்சு பாருங்கிறான். இந்தியா உங்க அப்பா வீட்டு சொத்தாட அர்னாப் கோசாமி அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏனால் இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள்னால தான் முஸ்லீம்கள் இங்கே நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இந்துக்களாகட்டும், சிறுபான்மை முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் எல்லோருக்கும் சம உரிமை இருக்குது. அவன் பாடுபட்டு அவன் துறையில் முன்னேறி போயிட்டு இருக்கிறான், திறமையை கொண்டு முன்னேறி போயிட்டு இருக்கான், லாபியை கொண்டு முன்னேறி போல. அப்போ அந்த அடிப்படையில் ஏஆர் ரஹ்மான் சில விஷயங்களை எதிர்த்ததற்காகவும் சில படங்களை தவிர்த்ததற்காகவும் ஏஆர் ரஹ்மான் இப்போ பிரச்சனை வராமல் இருந்திருக்கணும். என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், அவர் முன்னாடி இருந்த மாதிரியே எதை பற்றியும் பேசாமல், ஒற்றுமையை பற்றி, நல்லிணக்கத்தை பற்றி பேசாமையே அவர் இருந்திருக்கணும். அதே போல் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி பாலிவுட்டில் போனதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சல். ஸோ அந்த இடத்துல தமிழை முற்படுத்துவது அவங்களுக்கு பிரச்சனை. தமிழுங்கிறது ஒரு சிறந்த மொழி, சிறந்த ஆற்றல் கொண்டதுங்கிற தமிழை முற்படுத்துவது அவங்களுக்கு பிரச்சனை. முஸ்லீம்ங்கிறது அவனுக்கு பிரச்சனை. அதனால் ஏஆர் ரஹ்மான் எப்படி தான் டார்கெட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இந்த விஷயத்தை பிரச்சனை பண்ணிட்டு இன்றைக்கி சங்கிகள் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் போன்றவர்கள்லாம் எப்படி நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த நபர்களுக்கும் இவங்க வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க. பல்வேறு காலகட்டங்களில் அமீர் கான் ஆகட்டும், ஷாருக் கான் ஆகட்டும், இவங்க வந்து இந்த ஒற்றுமையை பற்றி, இந்து முஸ்லீம்கள் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டாலரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்கள்லாம் பயன்படுத்தி சல்மான் கான் ஆகட்டும், அமீர் கான் பல்வேறு காலகட்டங்களில் பேசியதன் விளைவு என்னென்னா, பல்வேறு எதிர்ப்புகள். அவங்க வந்து வெளியேறணும், இங்கே இருக்கக்கூடாது, அவங்க பாகிஸ்தானுக்கே போட்டோம், அவங்களுக்கு விளம்பரம்லாம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே சங்கி கும்பல்கள் அமீர் கான், சல்மான் கான் எல்லாம் கொதறி இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களே, எவ்வளவு கொதர்கள், எவ்வளவு வசைபாடுதல்கள். இப்போ ஏஆர் ரஹ்மானுக்கு என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா, அவர் பாகிஸ்தானுக்கு போகணுமாமா, இல்லை விரும்பிய இஸ்லாமிய நாட்டுக்கு போகணுமாமா, அவர் வந்து பெரிய ஜிஹாதியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு முஸ்லீம் வெறுப்பு தன்மையிலேருந்து பல்வேறு விஷயங்களை ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக இன்றைக்கி சங்கிகள் பரப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், சல்மான் கான், ஷாருக் கான் இவர்கள் எல்லாமே ஒரு முஸ்லீம் பேர் கொண்டவர்கள் தான் தவிர அடிப்படை ஒரு முஸ்லீமிய வாழ்வியலை மேற்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த விழுமியங்களை பின்பற்றுறாங்களான்னு கேட்டால் பெரிய அளவில் கிடையாது. ஆனால் வெறும் பெயரளவில் இருந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை சொன்னால் கூட இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் எழுதுனா, மாவீர் பழனி பாபாவை போலெல்லாம் ஒவ்வொரு நபரும் வாழ ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகிறது நிலைமை? அப்போ யோசிச்சு பாருங்களேன், முஸ்லீமை வந்து பெயரளவில் முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவனை நாங்கள் எதிர்ப்போம். இடையில பார்த்தீங்கன்னா மனுஷபுத்திரன், அவர் அப்துல் ஹமீது அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான பெயர். வாழ்வியலில் பெரிய இஸ்லாமிய எதிரொலி இல்லையாட்டியும் அவர் பேச்சிலையும் செயலையும் இஸ்லாமிய மக்களுக்கான ஆதரவு குரலை நீட்டிட்டு சங்கிகளை வந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவரை கூட ஒரு சில காலகட்டங்களில் நீ துளுக்கண்டா தானடான்னு சொல்லக்கூடிய கேள்விகளை எல்லாம் சங்கிகள் வந்து பொது விவாத மேடை நிகழ்ச்சிகளை வைக்கிறாங்க. அப்போ சங்கிகளை பொறுத்தவரையும் நீ வந்து தொழுகிற, ஓதுற, இபாதத்தாக இருக்கிற இதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ முஸ்லீம் பேர் வச்சிருக்கியா, எனக்கு எதிராக பேசுகிறியா, உன்னை பாகிஸ்தான் போன்னு சொல்லுவோம், இந்த மண்ணுடைய தீய சத்தியம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு நீ சுற்றிட்டு இருக்கிறாங்க.
பொதுவாக கடந்த 8 ஆண்டுகளை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, 8 ஆண்டுகளில் ஏஆர் ரஹ்மான் படம் தவிர்த்தாரு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கிறார். 8 ஆண்டுகளாக இங்கே வந்து ஒரு மதவாத சிந்தனை இருக்குங்கிறதையும் அவர் மறைமுகமாக சூசகமாக பதிவு செய்கிறாரு. கடந்த 8 ஆண்டுகளில் என்னென்ன மதவெறி படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆகட்டும், கேரளா ஸ்டோரி, ஆர்டிகல் 37, சபர்மதி எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், துரந்தர் ஆகட்டும், சாவர்கர் ஆகட்டும், அதே போல் பெங்கால் ஃபைல்ஸ் ஆகட்டும், வேக்சின் வார் என்ற படங்கள் ஆகட்டும், இது போன்ற குப்பையாட்ட படங்களை எடுத்து மக்களை யோசிக்க விட மாட்டேங்கிறான். முஸ்லீம் கெட்டவன், அவன் தீவிரவாதி, அவன் அந்நிய சக்தி, அவன் பக்கத்து வீட்டில் இருக்கான் பாரு அந்த முஸ்லீம் கூட டேஞ்சரு, அவன் உன்னுடைய பிரியாணியில் வந்து வெஸ்த கலந்து வச்சுருவான், அவன் வந்து எச்சி துப்பி கொடுப்பான்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் குறித்து அவதூறான ப்ராபகண்டா படங்கள் குப்பையை போல சங்கிகள் கொட்டி கொண்டே இருக்கிறார்கள். அந்த கோடிக்கணக்கில் கொட்டக்கூடிய அந்த படங்களுக்கு முஸ்லீம் இயக்குநர்கள் எடுக்கிறாங்க, இசையமைப்பாளர்கள் எடுக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் வேலு இப்ராஹிம் போன்ற அடிமைகள் வேணால் அப்படி உள்ளே போகலாம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அந்த குறிப்பிட்ட படங்கள், நான் சொன்னது முன்ன அவர் ஆரம்பத்தில் போட்ட படங்கள் அவருக்கு தெரியும், இது முஸ்லீம் விரோத படம் தெரிஞ்சும் தன் தொழிலுக்காக செஞ்சுட்டாருன்னு வைங்க. இந்த சமீப கால படங்களில் அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தும், பொருளாதாரம் கிடைத்தும், அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தும் அவர் தவிர்த்ததன் விளைவு சில எதிர்ப்புகள் வந்துச்சு. இன்றைக்கி வெளிப்படையாகவே பிபிசிக்கு கொடுத்த பேட்டி இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நிச்சயமாக இதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ யுவன் சங்கர் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த எதிர்ப்பு இல்லைன்னா, அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ அல்லது பாலிவுட் துறைக்குள்ளேயோ போல தமிழ்நாடு என்ற அளவு சுருங்கி நிற்கிறாங்க. அதை தாண்டி பெரிய மேடைகளில் வந்து அவங்க வந்து இந்த ஹார்மோனி குறித்தும் இந்த பாசிச சிந்தனை குறித்தும் இதை குறித்தும் பெரிய அளவில் பேசுவதில்லை, சைலண்ட்டாக இருந்துடுறாங்க. ஏஆர் ரஹ்மான் முதல் முறையாக இப்படி பேசுனதுனால இன்றைக்கி கொதறிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நிச்சயமாக ஏஆர் ரஹ்மானுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஏஆர் ரஹ்மானை கொதறி கொண்டிருக்கக்கூடிய சங்கிகளை செருப்பை கொண்டு அடித்து விரட்டக்கூடிய நிலையில் இருக்கணும். இந்த வைரஸுகளை நாங்கள் க்ளீன் பண்ணலையாட்டி நம்ம சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா இது மதவாத சின்னனை பெரிய அளவில் பரப்பக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. உச்சபட்சமாக இன்றைக்கி காலையில் ஒரு சங்கியுடைய பதிவு பார்த்தேன், ஏஆர் ரஹ்மான் ஒரு தேச துரோகி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் நம்பிக்கை, அதை சார்ந்தவருடைய பின்புலங்கள் இன்னும் கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா, நீ தாய் மதத்துக்கே வந்துரு, இந்துவாக மீண்டும் மாந்திரு, உனக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குங்கிற அந்த டிமாண்ட்லாம் முன் வைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஏஆர் ரஹ்மான் நசுக்கக்கூடிய சமயத்தில் ஏஆர் ரஹ்மான் வந்து சிறுக்கு வச்சுட்டாரு, தர்காவுக்கு போறாரு, அவர் வந்து படத்துக்கெல்லாம் பாட்டு போட்டிருக்கிறாரு, முன்னாடி வந்து இஸ்லாமிய விரோத படத்துலலாம் மியூசிக் போட்டிருக்கிறாரு, அவர் தொழிலுக்காக அவருடைய சுயநலத்துக்காக பேசிட்டு இருக்கிறாரு. தவிர முஸ்லீம்கள் எவ்வளவு அநீதிக்குள்ளாக்கப்படுறாங்க. குஜராத் கலவரமாகட்டும், அதை தொடர்ந்து பாபர் மசூதி இடிப்பாகட்டும், சமீப கால பிரச்சனைகளாகட்டும், இதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏஆர் ரஹ்மான் குரல் கொடுத்திருக்கிறாரா? அவருக்கு அவர் தொழிலுக்கு பிரச்சனை பின்னாடி அவர் வந்து இன்னைக்கு வந்து பொங்குறாரு, அவர் காதரா வர்றாங்கன்னு பேசக்கூடிய நாம், அவருடைய சிச்சுவேஷன்ல அவர் அப்படி இருக்கிறாருன்னா அவர் அளவில் இருந்துட்டு போட்டோம். அது அவர் செய்யலைங்கிறதுக்காக நம்ம அவரை போய் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அவர் செயலையாட்டியும், அதாவது ஒரு நன்மை செயலையாட்டியும் தீமையிலிருந்து அவர் விலகி நிற்கிறேன், நான் முஸ்லீம் விருப்பத்தன்மையில் இருக்கக்கூடிய படங்களுக்கு இசையமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. கங்கனா ரனாத் பிறந்தவங்கள்லாம் இன்னைக்கு கண்ட முறையில் கண்டிச்சிட்டு இருக்கிறாங்க, திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமைதியாக இவர் இருக்கிறார். அப்போ அதுலேருந்து விலகுவது, ஒரு தீமை செய்யாமல் விலகுவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வேலை தானே. ஏன்னா அவருக்கு புகழ் மிகப்பெரிய அளவில் கிடைச்சிருக்கு, உலக அளவில் ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கிறாரு. எல்லா புகழும் இறைவனுக்கே அந்த மேடையில் பேசின அந்த வார்த்தை என்பது நீ பல நபர்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரை நம்ம மிஸ்ஜட்ஜ் பண்ண வேணாம். இந்த சுச்சுவேஷனில் அவர் கூட நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். அவருக்காக, அவருடைய புறக்கணிப்புக்காக நம்ம நிச்சயமாக சங்கிகளை எதிர்த்து நம்ம வந்து குரல் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை தாண்டி அவருடைய பின்புலங்கள் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்காத ஒரு சூழலில் தான் நிற்கணும். இனி ஏஆர் ரஹ்மான் இதற்கு எப்படி ரீப்ளே பண்ண போகிறாரு, எப்பயும் போல் இது அமைதியாக கடந்து போக போகிறாரா, இல்லை இதற்கு பதில் கொடுக்குறேங்கிற பேரில் அப்பாலஜி எதுவும் கேட்க போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அப்பாலஜி அவர் கேட்டுட்டாருன்னா உண்மையாக தன் தொழிலை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த அப்பாலஜி, தன்னை இதிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் இந்த அப்பாலஜி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அவர் அமைதியாக அதை கடந்துக்கிட்டாரு, என் ஸ்டைலில் நான் உறுதியாக இருக்கேன், நான் சொன்னது ஒரு ஹார்மோனி தான், நல்லிணக்க வார்த்தை தான் சொல்லிட்டு உறுதியாக அவர் இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமாக அவர் போற்றக்கூடிய நபராக காணப்படுவார். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.